ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம். மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது 14/5/2024 14/6/2024 வரலும் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி, அதில் பார்த்தாலேனால் சுக்கிரனும் புதனும், ரிஷபராசியில் சூரியனும் குருவும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் இந்த மாதத்தை சித்திரையிலிருந்து வைகாசிக்கு மாறுறார். அதனால தான் நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம். 14ஆம் தேதி பிறக்கிறது. பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 30லேருந்து 40 24 நாள்லேருந்து 45 நாள் வரலும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை. இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் 20/5/2024. இன்றைக்கி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் 24ஆம் தேதி. இந்த மாத கடைசியில் பார்த்தோம்னா 31ஆம் தேதி 31/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது 6, அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது 9/6 அன்னைக்கு மிதுனத்தில் புதனும், 14/6 அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கிரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம். பௌர்ணமி, எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம். ஏன்னா ஒளி பெருக்கிய நாள், ஒளி பொருந்திய நாள். இந்த பௌர்ணமியில் பிறந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு 180 பாகையில் இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குருவும் சூரியனும் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம். அதற்கு பிறகு 24ஆம் தேதி 23ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகம். அதுவும் கோவிலெலாம் எல்லாமே திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும். அதற்கு பிறகு 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி. 24ஆம் தேதிக்கு அப்புறம் 28/5 அன்னைக்கு பார்த்தேன்னா 28/5/2024 அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம். சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். சித்திரை மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹிணி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த 8 பாதங்களை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுக்கு முதல்ல பார்த்தோம்னா 6/6/2024 அன்னைக்கு, அதாவது 3/6/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா 3ஆம் தேதி, ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். 9 மணி 5 நிமிஷமா, 9 மணி 5 நிமிஷத்துலேருந்து 10 மணி 35 நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த 1 மணி நேரம் 30 நிமிஷம், அதாவது 90 நிமிஷங்களில் 18 நிமிஷமாக பிரித்து 5ஆக பிரிச்சுக்கிறோம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது, கண் விழித்து காலை கடன்களை செய்கிறது. அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். போஜனம் பண்ணுறது 18 நிமிஷம். அதற்கு பிறகு தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம். கடைசி 36 நிமிஷம் மிகவும் ஏற்ற விஷயம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ, வாசக்கால் ஊன்றதோ, புதுசாக மன அடிக்கோல் படுறதோ, இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாளில் பார்த்தலையானால் நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி 36 நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது, அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ராகுகாலம் யமகண்டம்லாம் கிடையாது. அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது. 6/6/2024 ஜூன் 6ஆம் தேதி பார்த்தோம்னா அமாவாசை, வைகாசி அமாவாசை வருது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் எனக்கு தொடர்பு கொண்டோடனே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சலையானால் உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களேயானால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு, அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பாத சந்தி இருக்கா, கிரக சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன். இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 6ஆம் இடத்துல. இந்த மாதம் பார்த்தோன்னா 6ஆம் இடம் அதிகமாக வலுப்பட்டு போகிறது. அந்த வைகாசி மாதம் குரோதி வருஷம் 14/4/2024 14/5/2024 14/6/2024 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 6ஆம் இடத்துல புதிய கடனை ஏற்படுத்துவார். எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம், பகை இருக்கக்கூடிய காலகட்டம், பகைகளை வெல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம், புதிய முயற்சியின் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 4ஆம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போகிறது. 6ஆம் அதிபதி 6இல் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 6, 7 அதிபதி ஆட்சி பெற்று போகிறதும் 6, 10 அதிபதி ஆட்சி பெற்று போகிறதும் நல்ல ஒரு ஏற்றம். இப்போ அதாவது தொழில் ஸ்தானாதிபதி புதிய கடனை வந்து தொழிலுக்கு போட வேண்டிய மூலதனம் போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஏன்னா 10, 11ஆம் அதிபதி சேர்ந்திருக்கிறதும் பெரிய ஏற்றம். 9, 10 அதிபதி 6ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறதுனால உங்களால் முடிஞ்ச வேலைகளை வந்து இந்த கோவில், மடம், கோவில் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தேன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போகிறார். 31/5க்கு மேலே பார்த்தேன்னா ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டம். 5ஆம் அதிபதி ஆட்சின்றதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மூமெண்ட்ஸை வச்சு தான் சொல்லுவோம். சூரியன் பார்த்தடையானால் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். 6ஆம் இடம் சுப பெற்று போகிறது. 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி ஆட்சி. அதை தவிர சூரியன் இருக்கார், குரு பகவானோடு சேர்ந்துருக்கார். இதனால் வந்து அரசாங்க சம்பந்த அரசு கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். இந்த ஆசிரியர் பணியில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆசிரியர் பணியில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார். மூதாதையர்களுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடும். 9ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தந்தையின் வழி இருக்கக்கூடிய வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது தந்தையினுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வழியாக 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை வியாபாரங்கள் செய்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து தனகாரகனுடைய பார்வை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 3 கிரகங்கள், மாத கிரகங்கள் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இதில் வந்து புதனும் சுக்கிரனும் பார்த்தாலேயானால் 10, 11 அதிபதிகள்ன்றதுனால தொழிலில் பெரிய வெற்றி இருக்கும். அதுவும் வந்து 6ஆம் இடத்துல போய் வந்து தொழிலில் பெரிய வெற்றினா கடன் புதுசாக வாங்கி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் போடக்கூடிய வியாபாரம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வியாபாரமாக இருக்கும். இவ்வளவு நாளாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் வியாபாரத்தில். இப்போ வந்து பிரச்சனைகள் அற்ற காலமாக இருக்கக்கூடியது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தனக்காரகனே பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால்
சப்தமஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்போட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவா கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதாவது எம்எஸ் பண்ணுறா வெளிநாட்டில் போய் அப்படின்ற வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிஆர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக, அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் சில நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள், அதாவது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டங்களில் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 14, 5, 15, 5 இந்த 2 நாட்களும். அதை தவிர மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 9, 6லேருந்து 11, 6 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அமையிறது. இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச நெல்லோ பச்சை அரிசியோ தானமாக கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கும். சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னா இந்த ஃபுட் சர்வீசஸ் பண்ணுறவா, டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆப் அதெல்லாம் கொடுக்குறவா, அதை தவிர இந்த ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவா, தங்கம் வியாபாரம் பண்ணுறவா, தங்க கடை வச்சுருக்கவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பேங்கிங் சர்வீசஸில் இருக்கிறவா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பேங்கிங் சர்வீசஸில் இருக்கிறவாளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. மொத்தத்தில் இந்த மாதம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் இந்த சங்கரன் கோவிலில் போயிட்டு சங்கர நாராயணனை போய் சேவிச்சுட்டு வாங்க. சங்கரனும் நாராயணனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால சங்கர நாராயணனை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் அற்ற நிலை இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.